ஆண்ட்ராய்ட்லேயே பெஸ்ட் காம்படிஷன் ஐஃபோனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா சாம்சங்குடைய எஸ் சீரிஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அந்த எஸ் சீரிஸ் ஃப்ளாக்ஷிப்பில் இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மி விலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கிட்ட இருக்கு. அதோடைய அண்ணனும் இங்கே இருக்காரு. ஸோ இந்த ரெண்டு ஃப்ளாக்ஷிப்பை இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப குயிக்காக அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா சைஸை பார்த்தாலே தெரியும், ரெண்டு பேரும் இப்போ டயட்டில் இருக்காங்க. ஸோ சீக்கிரம் அன்பாக்சிங் பண்ணிட்டு இந்த ஃபோன் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பேக்ட் ஆண்ட்ராய்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே S22 அல்ட்ரா இந்த ரெண்டு பேருக்கும் பிக் பிரதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இருக்கிறதுல இன்னைக்கு இதில் ஆண்ட்ராய்டில் கிங் அப்படின்னா இந்த மொபைல் தான். இதை பற்றின நான் அன்பாக்சிங் வந்து பண்ணியாச்சு. டீட்டெயில்டு ஓவர் வியூவும் அந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கிட்ட இருக்கு. S22 மற்றும் S22 Plus இந்த ரெண்டுத்தோட குயிக்கான அன்பாக்சிங்கை அப்படி பார்த்துருங்க. ரெண்டு பாக்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓப்பன் பண்ண உடனே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மேலே இருக்குது. அதை எடுத்து பக்கம் வச்செல்லாம் அடுத்தபடியாக ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான அந்த சார்ஜிங் கேபிள் இருக்குது. அண்ட் வழக்கம் போல் சார்ஜர் கிடையாது. அவ்வளோதான். ரொம்ப குயிக்கான அன்பாக்சிங். நல்லா இருக்குல்ல? ரெண்டு ஃபோனையுமே கையில் எடுத்து நான் இப்போ வச்சுட்டு இருக்கேன். செம ஃபீலுங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீல் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. அண்ட் இந்த வாட்டி போன ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இல்லாமல் S21 சீரிஸ் மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பிளாஸ்டிக் கொடுக்காமல் அவங்க அஃபிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு சைடுமே வந்து கார்னிகுலர் கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. S22 இந்த மொபைல் தாங்க பர்ஃபெக்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நான் கையில் எடுத்த உடனே வாவ் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு விஷயம் என்னென்னா இன் அண்ட் ஃபீல் வேறு லெவலில் இருக்குது. ஒரு காம்பேக்டான ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ளாக்ஷிப் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்னா இதை சொல்லலாம். என் கையில் பர்ஃபெக்டாக இருக்குது. தம்பி உன் கையில் பிடிச்சி பாரு எப்படி இருக்குன்னு. ஆமாண்ணா செம்ம காம்பேக்டாக தானே இருக்குது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இன்றைக்கி தேதியில் இது நல்லா இருக்குது. போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் மற்றும் நார்மல் ரெண்டுத்துலையுமே கிட்டத்தட்ட போர்ட்ஸ் வந்து சிமிலராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே 3.5mm ஜாக் கிடையாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ரெண்டுத்துலையுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அல்ட்ராசானிக். நான் வந்து அல்ட்ராவில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ரொம்பவே வேகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஐ லவ் இட். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் S22 ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எனக்கு ஐடியல் வெயிட் அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே சொல்லக்கூடிய 166-67 அந்த கிராம் கிட்ட தான் வந்து இருக்குது. நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S22 Plus கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 195 கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இன் அண்ட் ஃபீல் இதுவும் நல்லா இருக்கு. ரெண்டு மொபைலுமே டிஸ்பிளே நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபோனுடைய சைஸ் சின்னதாக இருந்தாலுமே இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பெசில்ஸே வந்து இல்லைங்க. எல்லா சைடுமே பெசில்ஸ் வந்து ரொம்ப தின் பெசில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பஞ்சுவல் மட்டும் தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்தோட டிஸ்பிளே சைஸ் எக்ஸாக்ட்லி என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் S22 பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட நமக்கு டைனமிக் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் ரெஃப்ரெஷர்ஸ் 10 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்குமே மாறி மாறி போகக்கூடிய ரெஃப்ரெஷர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் 1300 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே ப்ளஸ்லேயும் வந்து அதே தான் இருக்குது. டிஸ்பிளே சைஸ் மட்டும் மாறுது. 6.6 இன்ச்க்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒன்று தான். பட் எங்கே மாறுதுன்னா பிரைட்னஸ். பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1750. நம்மளுடைய அல்ட்ரா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் இருந்து அதே பீக் பிரைட்னஸ் லெவல்ஸ், அதாவது இன்னைக்கு தேதியில் இருக்கிறதுல இதுதான் வந்து பீக் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரைட்னஸ் லெவல்ஸ் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ரெண்டுத்துலையுமே அவுட்டோரில் யூஸ் பண்ணி பார்த்தேன். இஷ்யூவே கிடையாது. நார்மலாக சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். பிரச்சனையே வந்து கிடையாது. அண்ட் இண்டோரில் நீங்கள் படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருக்குது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா செம ஷார்ப்பாக இருக்குது. நல்ல கலர்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெண்டு இதுலையுமே அந்த பெசில்லெஸ் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு வாவ். மல்டிமீடியா கன்சம்ஷனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. மல்டிமீடியா அப்படின்னு பேசும்போது நான் சவுண்ட் குவாலிட்டியை பற்றி பேசி ஆகணும். ரெண்டுத்துலையுமே டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. S22ல கொஞ்சம் மஃபுல் ஆகும், ஏன்னா கொஞ்சம் டிவைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். நான் அல்ட்ராவையும் இதையும் சைட் பை சைடு வச்சாலுமே ரொம்ப ஸ்லைட் டிஃப்ரென்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு பார்க்கும்போது அந்த இல்லை கேட்கும்போது அந்த சவுண்ட் அப்படின்றது ரொம்ப நல்லா வருது. லவுடாக இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு கிளாரிட்டி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் S22 சீரிஸில் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க Snapdragon 8 Gen 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட அதில் தான் வந்து வருது. அண்ட் பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் அதிகமாக சொல்லவே வேண்டாம். நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஏற்கனவே அல்ட்ராவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பீஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு தேதியில் Snapdragon இருக்கிறதுலே லீடிங் பெஸ்ட் பீஸ்ட் ப்ராசஸர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இது ரெண்டு ஃபோன்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னும் அதிகமாக டெஸ்ட் பண்ணல. இப்போ தான் வந்தது. ஆல்ரெடி நமக்கு லேட்டு, மற்றவங்க போட்டுப்பாங்க, நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வந்து போடுறோம். ஸோ இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ண வரைக்குமே வந்து நல்லா இருக்குது.
கேமிங் நம்ம அதில் டெஸ்ட் பண்ணதுனால சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து கேம்ஸ் விளையாட முடியும். எல்லா கேமுமே உங்களுக்கு எப்படி விளையாடணுமோ நீங்கள் அப்படி விளையாட முடியும். எல்லா கிராஃபிக் செட்டிங்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணும், பிரச்சனை இருக்காது. ஹீட்டிங் இஷ்யூ நான் இன்னும் அதிகமாக டெஸ்ட் பண்ணல, பட் ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெவி டாஸ்கிங் பண்ணும்போது லைட்டாக வார்ம்னஸ் நாங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணோம். இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன், ஒரு 2-3 மணி நேரத்தில் மட்டும் தான் நான் வந்து சொல்கிறேன். இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் இதில் ஏதாச்சும் வந்து ரிவ்யூ பண்ணனா அப்போ எக்ஸாக்ட்லி எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அடுத்த பெரிய டிஃபரன்ஸ் எங்கடா வருதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வருதுங்க. ஸோ பேட்டரியை பொறுத்தவரைக்கும் நமக்கு S22ல 3700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் S22 Plusல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அல்ட்ரால என்னென்ன விஷயங்கள் வருதோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 25 வாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் நான் இன்னும் அதிகமாக செக் பண்ண முடியல, பட் ஸ்டில் இவ்வளோ சின்னதாக இருந்தாலும் 3700 இன்னைக்கு தேதியில் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சாலுமே இட்ஸ் மோர் தென் குட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். OS பொறுத்த வரைக்கும் இதில் அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு Android 12 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதற்கு மேலே நமக்கு One UI 4.1 வந்து கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது, ஸ்லீக்காக வந்து யூஸ் பண்ண முடியும். நமக்கு அல்ட்ராவில் பார்த்தா எல்லா விதமான விஷயங்கள் இதுலேயும் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு கட்டிங்கும் வந்து கிடையாது. அடுத்ததாக கேமரா, ரெண்டுத்திலுமே கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மேப்ஸ்க்கான பிரைமரி கேமரா, 12 மேப்ஸ்க்கான அல்ட்ராவைட் சென்சர், 120 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கிடைக்கும். மூன்றாவதாக 10 மேப்ஸ்க்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 10 மேப்ஸ்க்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்திலுமே சிமிலராக தான் இருக்கு. இதில் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருந்துருக்கலாம், பட் இருக்கிறது அதுதான். நல்ல அவுட்டோர் கண்டிஷனில் லைட்டிங்லாம் நல்லா இருக்கும்போது எடுத்த ஷாட்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து வந்திருக்கு. நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் மட்டும் பண்ணீங்க, கொஞ்சம் நல்லா ஃபோட்டோகிராஃபியெல்லாம் ட்ரை பண்ணணும் இந்த மாதிரி அப்படின்னு எடுக்கும்போது லைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பரான இமேஜ் குவாலிட்டி வந்து கிடைக்குது. நீங்கள் லோ லைட்டில் எடுக்கக்கூடிய ஷாட்ஸும் நல்லா வருது. அதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நைட் மோட் அந்த மாதிரி வந்து நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னுமே கூட இமேஜ் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வந்து கிடைக்கும். செல்ஃபி கேமராவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. நீங்கள் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட்டான கேமராஸ் வந்து இருக்குது. 10 மேப்ஸில் தான், பட் ஸ்டில் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாறுபடுது, பட் ரெண்டுத்துலையுமே வந்து நல்ல இமேஜ் குவாலிட்டி வந்து கிடைக்குது. வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் நம்மளால 8Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும், 30 FPS வரைக்கும். நீங்கள் 4Kல 60 FPS வந்து ரெண்டு கேமராலையுமே எடுக்கலாம். அதாவது செல்ஃபி ரியர் ரெண்டுத்துலையுமே ரெண்டு ஸ்மார்ட் வந்து எடுக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய பிளஸ். பிகாஸ் நிறைய பேர் வந்து இந்த கண்டென்ட் ஷூட் பண்றது, கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சு vlog பண்றது, ஏதாச்சும் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் தேவைப்பட்டாலுமே இதில் எடுக்க முடியும். நான் எடுத்த ஒரு சில சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், குவாலிட்டி எப்படி இருக்குன்றத பாருங்க. இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் ஷேடோவில் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5:35 ஆகுது டைம். இப்போ ஈவினிங் டைம் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்துக்கு கீழே இருக்கேன். ஸோ இப்போ ஒருத்தர் ஃபேமில் இருந்தால் எப்படி இருக்கு, ஸ்கின் டோன் எப்படி இருக்கு, பேக்ரவுண்ட் பிளரிங் எப்படி இருக்கு இந்த க்ரீனில் இப்போ தெரியுதா? இப்போ ரெண்டு பேர் ஃப்ரேமில் வந்தால் எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள் அப்படியே. ஸோ இப்போ ஸ்கின் டோன் ரெண்டு பேருதுமே சேர்ந்து எப்படி இருக்குது, ஃபோக்கஸிங் ரெண்டு பேருதுமே இருக்கா, என்ன இருக்குது, எப்படி இருக்குன்றதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ 1080 60 FPS எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ ஜஸ்ட் நான் அப்படியே வாக் பண்ணுறேன், அப்படியே மெதுவாக பார்க்கலாம் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ அவருடைய ஷர்ட் கலர் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இப்போ தம்பி திரும்பினா அவருடைய ஃபேஸ் எப்படி இருக்குது, ஸ்கின் டோன்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஷேடோவில் தான் இருக்கும். ஸ்கின் டோன் தெரியுதா? ஸோ இப்போ கொஞ்சம் வெயில், கொஞ்சம் ஷேடோ, அண்ட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த க்ளவுட்ஸ் ப்ளஸ் ஃபோக்கஸிங். இப்போ இந்த சைடு போகிறேன், இப்போ அப்படியே வரேன், ஃபோக்கஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IP68க்கான வாட்டர் ரேட்டிங் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. S22 சீரிஸ் எல்லாத்துலேயுமே இந்த ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இதில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.2, NFC சப்போர்ட் இருக்குது, டியூல் 4Gக்கான சப்போர்ட்டும் வந்து இதில் இருந்து கொடுத்துருக்காங்க. அல்ட்ராவில் இருக்கிற ஒரு விஷயம் இதில் இல்லாதது என்னடான்னு பார்த்தீங்கன்னா S Pen கிடையாது. ஸோ S Pen இருக்கிறதுனால அது கொஞ்சம் சீனியராக இருக்குது. S Pen இல்லாமையும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப்பாக தான் வந்து இருக்குது. மற்றபடி போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் எடுத்துட்டாங்க. அண்ட் அதில் மிஸ் பண்ண ஒன்று ரெண்டு விஷயங்களையும் இங்கே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லும். ரேம் மற்றும் ஸ்டோரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் லேட்டஸ்ட் என்னென்ன இருக்கோ அந்த டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா S22 சொல்கிறேன், 73,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் S22 Plus வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 85,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது பேஸ் வேரியன்ட். ஹையர் வேரியன்ட் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காசு இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாக்டான பிரைஸ் என்னன்றது போடுறேன். அண்ட் குறிப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு S22 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அமேசானில் ஒரு 3000 ஆஃபர் தராங்க, ஒரு 5000 கார்டு ஆஃபர் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட் ப்ரைஸிங்கில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 64, 65, 66 இன்னும் நீங்கள் ஏதாச்சும் ஆஃபர்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரைஸிங் வந்து கிடைக்கும். அந்த ப்ரைஸிங் ஒருவேளை உங்களால் வாங்க முடிஞ்சால் வேறு லெவல். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனும் என்னன்றதை நான் வீடியோவில் ஒன்றுனா வந்து சொல்லிட்டு வந்துட்டேன்.
வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு தேதியில் இது ஸ்பெஷலி S22 பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பேக்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் கிங் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு பர்சனலி வந்து பிடிச்சிருக்கு. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, உங்களுடைய கருத்து வேறுபடலாம், பிரச்சனை கிடையாது. பட் என்ன ஏதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான குட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி ஒரு குட்டி ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கா, என்ன ஏதுன்றதை சொல்லுங்கள். ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் டெஸ்ட் பண்ணி ஃபுல் ரிவ்யூ கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னென்ன டெஸ்ட் பண்ணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுறேன், முடிஞ்சதுன்னா சீக்கிரமாக ரிவ்யூ கொண்டு வரேன். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க குட்டி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்.